கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நன்றியை குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சரின் இந்த கடிதம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், வணக்கம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நாணயம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இந்நிலையில் கருணாநிதி உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அளித்திருக்கக்கூடிய கடிதத்துல இந்தியாவின் கூட்டாட்சி கருத்தியலை வலுப்படுத்தும் வகையில் மாநில சுயாட்சியின் உரிமையை தொடர்ந்து முழங்கியவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்திய ஜனநாயகத்தை கட்டி காப்பதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் பல குடியரசு தலைவர்களையும் பிரதமர்களையும் தேர்வு செய்வதில் முக்கிய பங்காற்றியவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இந்திய மத்திய அரசு ஆகஸ்ட் 18ஆம் தேதி நூற்றாண்டு நாணயத்தை வெளியிடுகிறது. இதற்கு மத்திய அரசுக்கு நன்றி என்று அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இமயத்தின் உச்சியில் கொடிநாட்டி தமிழின் பெருமையை உயர செய்த சேரன் செங்குட்டுவனை வரலாறு பேசுவது போல இந்திய அரசு தனது நினைவாக வெளியிடும் நாணயத்தில் தமிழை பொறித்து நம் தாய்மொழிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் சென்னையிலும் சென்னைக்கு அருகில் இருக்கவர்களும் முடிந்தவரை நேரில் பங்கேற்குமாறும் மற்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியிலும் அதே போல சமூக வலைதளங்களிலும் நேரில் பார்வையிடலாம் என்றும் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.